ஏங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து இத்தனை கிட்னி திருடி இருக்கிறேன், நான் ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கணும், இன்னும் எனக்கு கிட்னி திருடுங்கிற அவ்வளோ ஓப்பனாக பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லையே. கிட்னி திருட்டு எவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க பாருங்கள். அதாவது ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல் வந்து இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. இதில் நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் நடக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சேகர் பாபு பார்த்துருப்பீங்க. சேகர் பாபுக்கும் இந்த இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அஜித்குமார் கொலை வழக்கு நடந்தது. அது எங்கே நடந்தது சொல்லுங்கள்? எந்த இடத்துல? ஒரு கோயில், அந்த கோயில் அது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே வருது. நீங்கள் அங்கே தாங்க இவர் பேசணும். 2015 2025 வரை இந்த 10 வருஷம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை, அவருடைய கருத்து அவர் மேடையில் பதிவு பண்ணுறாரு. பேசுகிறேன், பாஜகவினரெல்லாம் வந்து ட்வீட் போடுறீங்க, தற்கூரிக்கு என்ன தெரியுது? தற்கூரி தானங்க அது. நான் சொல்ல எழுத படிக்க தெரியாது தற்கூரி. அதனால தான் நான் ஆடு மாடோட ஒப்பிடுறேன். உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சா உடனே நீங்கள் காங்கிரஸ் மேலே வைக்கல. நான் ஹிஸ்ட்ரி தான் பேசுகிறேன். நான் வந்து காங்கிரஸ் வந்து மீட்டு கொடுப்பாங்க, காங்கிரஸ் கொடுத்ததாவே இருக்கட்டும், அதை கொடுத்துருக்காங்க. பாஜக என்ன சொல்ல மீட்டு தருவோம் தானே சொல்கிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின், டாஸ்மார்க் வழக்கு அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க. எல்லாமே வந்து நிலுவையிலாம் எல்லாமே கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, எல்லாமே ப்ராக்ரஸில் தான் இருக்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக சேர்ந்த எம்எல்ஏ கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புகார். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி நயினார் நாகேந்திரன் வரைக்கும் எல்லாரும் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆளும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கோரிக்கைகளும் வச்சாங்க. இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இது கிட்னி திருட்டுன்னு சொல்ல முடியாது, முறைகேடு நல்லா பேசியிருக்காரு. ஆமாம், நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த ஒரு விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே கோர்ட்டில் போய் கோர்ட்டு தான் வந்து ஒரு மக்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு நீதி தேடி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்குது, எலெக்டட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒருத்தர் பப்ளிக்காக சொல்கிறாரு இவ்வளோ கிட்னி திருடுனேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னா நீங்கள் நேரடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க தானே அர்த்தம். அது சின்ன விஷயங்களுக்குமே வந்து நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னா அப்புறம் கோர்ட்டே இந்த தமிழ்நாட்டை ரன் பண்ணிட்டு போயிடலாம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்முடி வழக்காக இருக்கட்டும், இந்த கேஸாக இருக்கட்டும், கிட்னி திருட்டு வழக்காக இருக்கட்டும், அடுத்து இந்த உழைப்போர் உரிமை கழகம் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது போராடுறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. எல்லா விஷயம் அதுக்கு வந்து இவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. போராடவே கூடாது. இவங்க 5 வருஷம் நீங்கள் எப்படி வெறும் போராட்டத்தை மட்டும் நடத்தி தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறீங்க. எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி தான் வந்து ஒரு தீர்வு பெறணும் அப்படின்னு நீங்கள் எலெக்டட் கவர்மெண்ட் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எலெக்டட் கவர்மெண்ட் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே அதாவது நீங்கள் தப்பே நடக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு 10 கோடி மக்கள் தொகை இருக்கிற இடத்துல தவறுகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யணும். அதை குறைக்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கணும். தப்பு நடக்கணும், உடனடியாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எந்த ஆக்ஷனுமே நீங்கள் எடுக்கலாம். அது வந்து PIL ஒருத்தர் ஃபைல் பண்ணி தான் வந்து இந்த கேஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டு வந்து SIT ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அது நீங்கள் செய்ய வேண்டியதுங்க. அது அப்புறம் எலெக்டட் கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா அவசியமே இல்லையே. எல்லாத்தையுமே நீங்கள் கோர்ட்டே எல்லாத்தையும் அது வந்து கோர்ட்டோட மேற்பார்வையில் தான் வந்து நடக்கணும். நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. மொத்தம் வந்து அதோட SITயோட வந்து DIG பிரதீப், ஆமாம் DIG நினைக்கிறேன், DIG ஆமாம், அவரோட தலைமையில் 4 SP, திருநெல்வேலி, மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர் 4 SP தான் அந்த குழுவில் இருக்கிறாங்க. இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண நேரடியாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து சரியாக நடந்தால் மட்டும்தான் இவங்க எவ்வளோ முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அந்த காலேஜோட இது வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் இதை வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்டர் சப்மிட் பண்ணப்போ மறுபடியும் கோர்ட் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சப்மிட் பண்ண ஆர்டர் வந்து இவங்க வெளியிடுறாங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் இவ்வளோ தப்பு நடந்ததுக்கப்புறமும் வந்து நீங்கள் தண்டிக்கிறதுக்கு வந்து ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? SIT கோர்ட் வந்து நியமிச்சிருக்காங்க. அதன் மூலிமா ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலேயே வந்து இதே நீதிமன்றம் தான் SIT ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேருந்து கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த ஒரு IG, DG ஏதோ ஒரு DSP வந்து விலகினார். வெளிப்படைத்தன்மையை விசாரணை நடக்குமா? இந்த விசாரணை வந்து கோர்ட்டோட நேரடி பார்வையில் நடக்கும்போது நம்ம அந்த ஏன்னா நீங்கள் வந்து இந்த ரூலிங் பார்ட்டி கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கோர்ட்டோட மேற்பார்வையில் வந்து நடக்குது அப்படிங்கிறனால வந்து நம்ம அதை எதிர்பார்க்கல. ஏன்னா கோர்ட்டு தான் உங்களுக்கு ஒரு சாதாரண மனிதனோட கடைசியாக
எங்கே போய் நிற்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் தான். நீதிமன்றத்திலே நமக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. என்னோட கேள்வி என்னென்னா, எல்லா விஷயங்களுக்கும் கோர்ட்டே தலையிடணும் அப்படி எலெக்டட் கவர்மெண்ட் தேவையே இல்லைங்கிற. அது இவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்க இந்த போலீஸ் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு நீங்கள் இவர் கையில் தான் இருக்குது, முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்லுங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் இரும்பு கருங்கொண்டு அடக்கணும், இரும்பு கருங்கொண்டு என்ன அடக்கிருக்கிறீங்க? ஏங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் என்ன சொல்கிறேன், நான் வந்து இத்தனை கிட்னி திருடி இருக்கிறேன், நான் ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கணும், இன்னும் எனக்கு கிட்னி திருடனுங்கிற அவ்வளோ ஓப்பனாக பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் மக்கள் இவங்களுக்கு என்ன தைரியம்னு, யார் எதுவும் நம்மளை பண்ண மாட்டாங்க, நம்மளை வந்து யார் எதுவும் செய்ய முடியாது, இவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சிந்தனை என்ன, காலம் முழுக்க நம்ம தான் இருக்க போகிறோங்கிற ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் வந்து மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறது இவங்களுக்கு புரியணும். இது வந்து இந்த கிட்னி திருட்டு எவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க பாருங்கள். அதாவது ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல் வந்து இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ தைரியமாக ஒரு பேசுகிறாங்க. கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தூங்கிட்டு இருக்காங்களான்ற ஒரு இல்லை. நீங்கள் வந்து கண்டினியூஸ் இந்த இது எப்படி வெளியே வந்தது? அண்ணாமலை அவர்கள் பேச ஆரம்பிச்சக்கப்புறம் தான் நீங்கள் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் டிஎம்கே மட்டும் ஒரு நாள் 2 நாள் பேசலாம், அது தொடர்ச்சியாக பேசினா தானே அது மக்கள் கிட்ட ரீச் ஆகும். அரசாங்கம் நடவடிக்கை அதான் சொல்கிறேன். 2 நாள் பேசிட்டு கடந்து போயிடுறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த இஷ்யூ வந்து வெளியே இப்படி பிரச்சனை நடந்திருக்குதுங்கிறத வெளியே கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு சாட்டையெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் கவனத்தையும் ஈர்த்தாரு. இல்லை, அதாவது இப்போ உங்களோட என்ன இருக்குன்னா, எல்லா விஷயத்துக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த எதிர்பார்ப்பு எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி வந்தது? ஏன்னா இவங்க தான் கரெக்டாக பேசுகிறாங்க ஒரு சிந்தனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அவர் பேசுவாரா, அவர் குரல் கொடுப்பாரா, அந்த எண்ணம் வந்திருக்குது அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் தான். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இப்போ இவர் பேசினா அது வந்து ஒரு வெளி உலகத்துக்கு வரும், அதில் ஒரு நீதி கிடைக்குங்கிற ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கை வந்தனால நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க. ஸோ நான் அதை தான் சொல்கிறேன், அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது வந்து வெளி உலகத்துக்கு வந்திருக்குது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து வர பிரச்சனைகளை வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த ஃபாலோ அப் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த எலெக்டட் கவர்மெண்ட் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அவர் என்ன கிழிச்சிட்டு இருக்கிறாரு தான் நான் கேட்குறேன். நீங்கள் அப்போ எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை பாஜக வந்து மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. உட்கட்சியை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அதில் தான் வந்து கவனம் செலுத்துகிறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இஷ்யூ நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இவங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து சொல்ல வரேன். இவங்க அதாவது பாஜகவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இவங்க யாருமே பேசல, முத்தமாக சைலண்டாக இருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியே தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்டேஜ் வந்திருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வந்து இப்போ நீங்கள் அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறான்னு கொண்டு வந்தது யாருக்கு வேணால் அதுக்கு ஒரு பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்ட்டி சைட்லேருந்து யாரும் நீதிமன்றத்துக்கு போகலையே. இல்லை, அதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல. நீங்கள் வந்து உடனடியாகவே அந்த பிஏஎல் ஃபைல் பண்ணிக்கிறது காரைக்குடி சேர்ந்தவர் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. உடனடியாகவே ஃபைல் பண்ணிட்டாங்க, அது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இனிமேல் அது சரியாக நீதிமன்றத்தோட நேரடி பார்வையில் இருக்கிறதுனால நம்ம அது வந்து நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இது மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவ்வளோ தைரியமாக ஓப்பனாக செய்கிறாங்க அப்படின்னா அது கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, அடுத்த எலெக்ஷன் இவங்க தேர்ந்தெடுக்கப்படும் போது இந்த மணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ நினைக்கிறவர் நீங்கள் இதை மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கிட்னி விற்கிறோட உங்களே சேர்த்து விற்றுருவாங்க. ஸோ மக்கள் வந்து நீங்கள் இவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர்கள் சரியான நபர் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னா உங்களை விற்கிறதா உங்ககிட்டே அவங்க பேசுகிறாங்க. நான் உன் கிட்னியை திருடி விற்கிறேங்கிறத உங்ககிட்டே தைரியமாக பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருக்குது அப்படின்னா என்ன காரணம், இவங்க காசு கொடுத்தா வந்து ஓட்டு போட்டுருவாங்க அந்த எண்ணத்தில் தான் அந்த எண்ணம் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தடையுமே வந்து நமக்கு ஒரு எதிர்க்கட்சிகள் விழிப்பாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனைகளே வெளியே வருது. அவங்க விழிப்பாக இல்லை அப்படின்னா இவங்க வந்து என்ன வேணால் செய்வாங்க. ஸோ மக்கள் ஏற்கனவே தன்னை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு நிலைமை இருக்குது. இவங்க வந்து கவர்மெண்ட்டெல்லாம் வந்து எந்த சப்போர்ட் இல்லைங்கிறது நீங்கள் எல்லா இன்சிடென்ட்டுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நிலைமை இது வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்குது. கோர்ட்டில் வந்து இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணனால நம்ம ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வருங்கிற நம்ம எதிர்பார்க்குறோம். இதை ஒரு சில திமுக நிர்வாகிகளே வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டதை பார்க்க முடியுது. அவங்களுடைய இயல்மை, அவங்களுடைய உறுப்புகள் வந்து விற்கிறாங்க. இதில் என்ன தவறு நீங்கள் கண்டுட்டீங்க? இதை வந்து சட்டப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் எதையுமே செய்யணும். இது சட்டத்துக்கு உட்பட்டது இருக்குதா? அதாவது எலெக்டட் எம்எல்ஏவோ எம்பிஓ திமுக காரணம் அதை பேசக்கூடாது. அது வந்து ஒரு முறையானது கிடையாது. நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயம் இருக்குதுன்னா நீங்கள் ஏற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து 300 ஆப்ரேஷன் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணார் அப்படின்னா அது வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க செய்யணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பேச்சு மக்கள்கிட்ட இருந்து தெரியாமல் எடுத்திருந்தா நம்ம தவறுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் வந்து மாசுப்பிரமணியம் முறைகேடு புதுசாக வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. உங்கள் கிட்னியை எடுத்து விற்றுட்டு இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இன்னொரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஒரு வறுமையின் காரணமாக ஒரு கிட்னியை கொடுக்குறாருன்னே வைங்களேன், அவங்களை மிரட்டி உருட்டி தான் அவங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வறுமைக்கு போகிற காரணம் என்ன? நீங்கள் அந்த வறுமையில் அந்த ஒரு பகுதி மக்களை நீங்கள் தள்ளுறது காரணம் உங்களோட கவர்மெண்ட் தானே. நீங்கள் வந்து நல்ல வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தொழில்துறை அவங்க ஏதோ தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அது நல்ல வளமையாக இருந்ததுன்னு அவங்க எங்கே கிட்னி விற்க போகிறாங்க. ஸோ நீங்கள் கிட்னியை விற்றது வந்து என்ன சொல்ல சட்டப்படியே தப்புனா தப்பு தான். அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து நீங்கள் மிரட்டி உருட்டி நீங்கள் எப்படி வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க எல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் தான் தெரிய வரும். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு ஜேஜேன்னு இருக்குதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க. வார்த்தைக்கு வார்த்தை எப்படிங்க தன்னோட கிட்னியை ஒருத்தர் விற்று சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கிறீங்கன்னா இப்போ ஒரு பகுதியோட மக்கள் வந்து எந்த நிலைமையில் இருக்கிறாங்க?
இப்போ எந்த அளவுக்கு உங்களோட நீங்கள் ஆட்சியோட உங்களோட ஆட்சியோட நிலைமை எந்த நிலைமையில் இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரில்ல கிட்னி விட்டு என்ன தப்பு ஒரு ஏழ்மையின்காரன், அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட கவர்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க நான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. உழைக்கிறக்கே வழியிலன்னா உன்னை முன்னணி விற்று நீ சாப்பிட்டுக்கோ, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் கொள்ளையடிப்போம், அந்த ஆங்கிளில் அவர் பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் அனுமதி இதுக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான். நீங்கள் நான் மறுபடியும் திரும்ப சொல்ல காரணம் எலெக்டட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணாலும் அவங்களே பாராட்டுகள் நடத்துறதும் டெய்லி மேக்கப் பண்ணி ஷூட்டிங் நடத்துறது இதை மட்டும்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சின்ன சின்ன விஷயங்களுக்குமே வந்து இவங்க ஒரு இடத்துல போய் கோர்ட்டையே தான் நாட வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், உங்களோட சம்பளம் 50,000 வச்சுக்கிடுவோம், நாளையிலேருந்து நீங்கள் வந்து 32,000 வேலை பார்ப்பீங்களா? அது எப்படி பார்க்கணும்? இதுதாங்க சாதாரண மனுஷனுக்கு இது வந்து ஒரு பேசிக்காக செய்யக்கூடியது. நீங்கள் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக படிச்சிருக்கணும் தெரிஞ்சுக்கணுங்களா இல்லை. ஒரு சாதாரண மனுஷன் இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இஎம்ஐயாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் பில்லாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். அடுத்த மாதத்துல இந்த மாதம் வாங்கிட்டு இருந்த 50,000 எனக்கு அடுத்த மாதத்தில் 32,000 தான் வரும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம். ரெகுலராக 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 மாதம் மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து 2 மாதம் மட்டும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க சார், நீங்கள் இங்கே சேலரி எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அடுத்த மாதம் நீங்கள் இன்னொரு இடம் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் 2 to 3 month தான் ஆகுது, நம்ம புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன், எங்கேயா போகலாம். ஏங்க நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தவங்கள நீங்கள் எல்லா வேலையாய்ப்பும் புரிஞ்சு ஒரு என்ன சொல்கிற ஆசை காட்டி நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு போன எலெக்ஷனில் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிறீங்க, நாங்கள் வந்து அதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் ஏமாற்றிருக்கிறீங்க. 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சவங்கள திடீர்னு வந்து நீங்கள் நாளையிலேருந்து 20,000 நான் கொடுக்க மாட்டோம், அதில் வந்து 15,000 தான் கொடுப்பேன்னு எப்படி அவங்களால வாழ முடியும்? அப்போ இதுக்காக தானே அவங்க போராடுறாங்க. நீங்கள் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முந்தின பீரியடில் வந்து போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேர் இந்த மக்களுக்கு நீங்கள் போராடுறீங்க. சும்மா ஒரு பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தைகளை தான் பேசுகிறீங்க. அந்த மக்கள் கூட நீங்கள் கடைசி வரைக்கும் துணி நிற்கல. அதில் ஒரு உழைப்போர் முன்னேற்ற கழகமும் ஏதோ ஒருத்தவங்க தான் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுங்க, எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் போராடுறதுக்கு இன்னொன்று அந்த போராடுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அதே அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி போலீஸ் வந்து இல்லை எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லா விஷயங்களுக்குமே வந்து போராட வேண்டியிருக்குது. நீங்கள் சாதாரண மக்கள் தூய்மை பணியாளர்கள் நீங்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்கி அவங்களை தெருவில் விட்டீங்க. ஸோ இதில் இவங்களுக்கு போராடுறது கூட நீங்கள் உரிமையை நீங்கள் கொடுக்க முடியல அப்படின்னா அது எப்படி மக்கள் வந்து என்ன தான் செய்யணும் அப்படின்னா, அதான் இவங்களோட என்னென்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீங்கள் கேட்கணும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, இந்த போராட்டத்தில் இந்த போராட்டம் நடக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சேகர் பாபு பார்த்துருப்பீங்க. சேகர் பாபுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அஜித்குமார் கொலை வழக்கு நடந்தது. அது எங்கே நடந்தது சொல்லுங்கள்? எந்த இடத்துல? ஒரு கோயில், அந்த கோயில் அது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே வருது. நீங்கள் அங்கே தாங்க இவர் பேசணும். உங்களோட துறையில் நடந்த ஒரு மரணம் நீங்கள் அடிச்சே கொண்டிருக்கிறீங்க. இன்னை வரைக்கும் அது என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கும் போலீஸ் தான் வந்து அதுக்கும் வந்து கோர்ட்டில் தான் போய் தான் நம்ம நீதி தேடணும்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் வாய் திறக்கவே இல்லையே. உங்கள் துறையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இன்னை வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு எந்த இடத்துலையும் வந்து இந்த அஜித்குமார் மரணத்தை பற்றி அவர் பேசின மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் தாங்க அதோட துறை சார்ந்த அமைச்சர் மாதிரி, நீங்கள் தான் துறை சார்ந்த அமைச்சர், எந்த இடத்துலையும் பேசலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் இருக்கிறீங்க. என்னன்னா சிஎம்டி அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால் அவரும் தலையிட்டு இருக்காரு. இல்லை சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பேசவே இல்லை. நீங்கள் சிஎம்டி உங்களுக்குள்ளே நீங்கள் சிஎம்டி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வெளிப்பார்வைக்கு எப்படி வருதுன்னா, நீங்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுல உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த துறை அமைச்சர் இன்னொரு நேருவாக இருக்கட்டும் உங்களுக்குள்ளே கொள்ளையடிக்கிறதுல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சரியான உடன்பாடு இல்லைங்கிறனால தான் வந்து நீங்கள் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இத்தனை மக்களை வந்து நீங்கள் தெருவில் விட்டீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க. அந்த நிறுவனத்தோட நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எதுலேயுமே கிடையாது. அதையும் வந்து நீங்கள் ஆந்திர பிரதேச அந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க. எதுக்கு எடுத்தாலும் தமிழ்ங்கிறீங்க, தமிழ்நாடுங்கிறீங்க. ஏன் இங்கே இருக்கிற ஒரு ஆளை உங்களால் பண்ண முடியாதா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திடீர்னு வந்து 10,000 வாங்கின சம்பளம் வாங்கினது வந்து 6,000 நான் அடுத்த மாதம் வாங்க எப்படிங்க அதை ஏற்றுக்கிடுவாங்க? அதை சேகர் பாபு ஏற்றுக்கிடுவாரா? நீங்கள் 1,50,000 சம்பளம் வாங்கிட்டு அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் 1,00,000 தான் வாங்க ஏற்றுக்கிட்டு வராது. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உடனே போராட வந்துட மாட்டாங்க. நீங்கள் கனிமொழி அவர்கள் வந்து நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், கனிமொழி அவர்கள் வந்து எம்பி ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து எம்பியோட சேலரிலாம் குறைக்க 1,50,000 சுமார் 1,00,000 ஒத்துக்கிட்டீங்களா? நீங்கள் வரைஞ்சு கட்டிட்டு வந்துட மாட்டீங்க. ஏங்க நீங்களே பெரிய கோடீஸ்வரங்க இருந்தாலுமே உங்களால் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. உடனே போராட வந்துடுவீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மக்களோட மனநிலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க எதுக்கு போராடுறாங்க? அவங்க இன்க்ரிமெண்ட் கேட்டு போராடலைங்க. நீங்கள் ஜென்ரலாக போராட்டம் எப்படி நடக்கும், எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சலுகைகள் கொடுங்க தான் எல்லாருமே போராடுவாங்க. இவங்க எதுக்கு போராடுறாங்க அப்படின்னா, ஐயா எனக்கு கொடுக்குற சேலரி அதை கண்ட்ரிபியூட் பண்ணு. உலகத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான போராட்டங்கள் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், போனஸ் வேணும், இப்படி தான் வந்து நம்ம போராட்டத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே தான் முதல் முறையாக நீ இருக்கிற சேலரியை கொடு, நீ புதுசாக எதுவும் தர வேண்டாம். அவங்க கேட்குறது நீங்கள் புதுசாக எதுவும் தர வேண்டாம், இருக்கிறத கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது? சரி, அதையும் நீங்கள் கொடுக்கல. அவங்க போராடுறாங்களா, அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னா அதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நைட்டோட நைட்டாக நீங்கள் வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணி தேன்மொழிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே காரங்க. ஆமாம், நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கலாக வந்து அதாவது இந்த 2025 இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நீங்கள் இவ்வளோ அழகாக நீங்கள் இந்த வேலைகள்லாம் செய்கிறீங்கன்னா, நீங்கள் 30-40 வருஷம் முன்னாடி நீங்கள் எவ்வளோ தொழிலாளர்கள் வேலைலாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ தந்திரம் சொல்கிறது, அதாவது இங்கே இருக்க தேன்மொழி அப்படிங்கிறவங்க வந்து டெய்லி நீங்கள் அங்கே மட்டும் தான் வாக்கிங் போவீங்களா, வேறு வாக்கிங் போகிறவங்களுக்கு இடமே கிடையாதா, இல்லை மெட்ராஸ் சிட்டியில் இடமே கிடையாதா, இல்லை பார்க்கே கிடையாதா, எவ்வளோ அழகாக அவங்கள கொண்டே கேஸ் ஃபைல் பண்ண வச்சு எல்லா நரித்தனமான வேலைகளையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அதையும் செஞ்சது திமுக தானே. இப்போ இதை பற்றி நீங்கள் எங்கேயாவது பேசுகிறாங்களா, யாருமே பேசுறது கிடையாது. அது 24 மணி நேரமும் வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேகர் பாபா இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா, நான் என்ன கேட்குறேன், மெட்ராஸில் வேறு இடமே கிடையாது உங்களுக்கு நடக்கிறதுக்கு, உங்களுக்கு அங்கே மட்டும் தான் உங்களுக்கு நடக்க முடியுமா? ஏன் அந்த போராடுற மக்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம்? அதை அவங்க அந்த இடத்துல தான் நான் நடப்பேன் நீங்கள் சொல்லிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு குரூர புத்தி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதை ஃபைல் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிச்சு இப்போ அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போராடுற மறுபடியும் இடம் கேட்குறாங்க. ஐயோ பாவமாக இடம் கேட்குறாங்க. அதுவும் நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா, ஸோ பாவம் எனக்கு சொல்கிறேன், இவங்கள பார்த்தா பாவமாக இருக்குங்கிறத விட இந்த இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு மாதிரி தான் தோணுது. இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறதுக்கு தானே. நீங்கள் எந்த ஒரு மனுஷனும் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் டெய்லி டீ கடையில் வேலை பார்க்குறாங்க, இன்றைக்கி 500 ரூபா சம்பளம் வாங்குறப்ப நாளையிலேருந்து 400 ரூபா கொடுப்பேன்னா எப்படிங்க ஏற்றுக்கிடுவாங்க? அவருக்கு அந்த 500 ரூபாய்க்கு ஒரு பல பிளான் பண்ணி வச்சிருப்பார். குழந்தைகள் படிப்பாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இஎம்ஐயாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள். அது அடுத்த மாதத்துலேருந்து கிடையாது. இவங்களை என்ன சொல்கிறது, இவங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் ஏதோ திட்டம் கொண்டு வரீங்க, வேறு ஏதோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் சேலரியில் உங்களை கை வைக்க முடியுமா? கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றலை. நீங்கள் கவர்மெண்ட் பெர்மனன்ட் ஸ்டாஃபில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ அடுத்த மாதத்துலேருந்து ஒன்று 10% உங்களுக்கு நாங்கள் குறைக்கிறோம், நாங்கள் அவுட் சோர்சிங் பண்ணுறோன்னு விடுவாங்களே அவங்க? ஏன்னா உங்களுக்கு அங்கே ஓட்டு பாதிக்கும். இவங்களுக்கு என்னென்னா இவங்களை வந்து லோயர் மிடில் கிளாஸ் யார் இவங்களை கேட்க போகிறா? இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு பார்சியாலிட்டி, ஒரு என்ன சொல்கிறது, எல்லோரும் நீங்கள் சமமாக பார்க்கணுன்னு நீங்கள் தான் பேசுகிறீங்க. ஆனால் சமமாக பார்க்குறது இல்லையே. நாளைக்கு காலையில் உங்களால் வந்து அவுட் சோர்சிங் பண்ண முடியாது. எதை செய்ய முடியாதோ நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர்களை உங்களால் செய்ய முடியாது. ஆனால் இதை ஈஸியாக செஞ்சிடுறீங்க. ஏன்னா இதை கேட்குறக்கு ஆள் இல்லைங்கிறதுனால. மக்களை பார்த்து உண்மையாக ரொம்ப பாவமாக இருக்கும். கூட இந்த நிலைமை மாறணும், கட்டாயம் மாறணுங்கிறத நம்மளுடைய எண்ணம். தமிழக மக்களுக்கு நீங்கள் பாஜக ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாக்க நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து இந்த ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நுனிப்புல் மேய்ஞ்ச மாதிரி மேயும். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு விட்டிங்கன்னா அது வந்து முழுசாக எதுவுமே மேயாது. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை படித்தா முழுசாக படிக்கணும். இப்போ நீட்டுங்கிற ஒரு இடத்த நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீட்டை பற்றி முழுசாக நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இந்த கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா ஓகே, இந்த நீட்டை கொண்டு வந்தது யார், அதை உறுதி பண்ணினது யார், அதுக்கு போராடினது யார், இது அத்தனையும் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டார்னா நீங்கள் வந்து அவர் விஜய் சொல்கிறீங்கல்ல, அவர் கேள்வி கேட்டார்னா பரவாயில்ல. நீங்கள் ஆடு மாடு மேய்ஞ்ச மாதிரி நுனிப்புல் மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சிட்டு வந்துட்டு நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னா அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தாங்க, அதுக்கு யார் போராடினாங்க, அதோட சட்ட போராட்டம் எத்தனை வருஷமாக நடந்திருக்கு, இதை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குங்க, உங்கள் பையனை வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டீங்க, ஃபாரினில் படிக்க வைக்கிறீங்க. இங்கே அதோட சிச்சுவேஷன் என்ன? நீங்கள் நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன். நீட் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் வந்து வருஷம் வந்து ஒரு ப்ரைஸ்லாம் கொடுக்குறாரு, இந்த 12th மார்க் ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் அந்த ப்ரைஸ் மார்க்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து தான் ப்ராப்பராக பண்ணுவீங்கன்னா அது கூட சேர்த்து இன்னொரு லிஸ்ட்டு எடுங்க. நீங்கள் வந்து கடந்த 10 வருஷம், இந்த 2015லேருந்து 25 வரைக்கும் எத்தனை பேர் வந்து எத்தனை குழந்தைகள் எம்பிபிஎஸ் போயிருக்கிறாங்க நீட் வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் போங்க, 2004லேருந்து 2014 வரைக்கும் இந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு யார் பலனடைஞ்சாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமலாம் இல்லை, நல்லா உங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். இது வந்து இந்த குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி நான் என்ன வேணால் பேசுவேங்கிற அதான் சொல்கிறேன். நான் இந்த ஆடு மாடு தான் இப்படி வந்து நுனிப்புல் மேஞ்ச மாதிரி இருக்கும், எதையுமே ஒழுங்காக செய்யாது. அதே மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து மேலாட்டமாக அது 2 லைனில் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா நாலேஜபிளாக இருக்க முடியாது. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை பேசுங்கிறதான் சொல்ல வரேன். இது எல்லாருக்குமே தெரியும், அது மாற்ற முடியாதுங்கிறத அது எல்லாருக்குமே தெரியும். சரி, நீங்கள் மாற்ற முடியாதுங்கிறத விட அது மாற்றினால் நமக்கு வந்து நல்லது நடக்குமா கெட்டது. நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம கொண்டு வரோம். நீங்கள் மாற்றினா நமக்கு வந்து மறுபடியும் வந்து அதோட கஷ்டப்பட்ட குழந்தைகள், அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களோட எம்பிபிஎஸ் சீட் குறையத்தான் செய்யும் மொழி அதிகமாகாது. ஸோ அந்த அனாலிசிஸை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். 2004 to 2014, 2014 அதாவது 2015லேருந்து 2025 வரை இந்த 10 வருஷம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை, அவருடைய கருத்து அவர் மேடையில் பதிவு பண்ணுறாரு. பேசுகிறேன், பாஜகவினரெல்லாம் வந்து ட்வீட் போடுறீங்க, தற்கூரிக்கு என்ன தெரியுது? தற்கூரி தானங்க அது. நான் சொல்ல எழுத படிக்க தெரியாது தற்கூரி. அதனால தான் நான் ஆடு மாடோட ஒப்பிடுறேன். நீங்கள் ஆடு மாடு தான் அதை செய்யுங்க. ஆடு மாடு தான் மேய தெரியாது, அது அங்கங்கே கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு போகும். நீங்கள் தற்கூரித்தனமாக தானே பேசுகிறீங்க. உங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, நீட்டுக்கு தற்கூரித்தனமாக பேசுகிறாரு. கச்சத்தீவுக்கு அவர் வைக்கிற கோரிக்கை நானும் அதான் நான் மறுபடியும் நான் அந்த இதுக்கு தான் வரேன். நீங்கள் மறுபடியும் அந்த ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதுக்கும் பொறுத்துங்கிறேன். ஏன்னா நீங்கள் கச்சத்தீவு எடுக்கிறீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அது எங்கேருந்து ஆரம்பிச்சது, யார் கொடுத்தாங்க, அதை காங்கிரஸில் இருக்கிற செல்வப்புறத்துக்கு சொல்கிறார் அது ஒரு பேர் லேண்ட், அதில் ஒன்றுமே கிடையாது, அதை கொடுத்து ராஜதந்திரமாக கொடுத்தேன்லாம் அவர் கதை சொல்கிறீங்க நீங்கள். அது வந்து யார் காலத்தில் கொடுக்கப்பட்டது, இப்போ இத்தனை விஷயங்கள் அவர் என்னைக்கே படிச்சிருக்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சா உடனே நீங்கள் காங்கிரஸ் மேலே வைக்கல. நான் ஹிஸ்ட்ரி தான் பேசுகிறேன். நான் வந்து காங்கிரஸ் வந்து இதை மீட்டு காங்கிரஸ் கொடுத்ததாவே இருக்கட்டும், அதை கொடுத்துருக்காங்க.
பாஜக இப்போ என்ன சொல்ல மீட்டு தருவோம் தானே சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்து வந்து அதுக்கு அதற்கு உண்டான வேலைகள் சரியான நேரத்தில் நடைபெறும். ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, அதுக்கு வந்து இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு இடையில் அது பிரச்சனை இருக்கிறதுனால அதை நீங்கள் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமாக நம்ம அதை செஞ்சு தரோன்னு தான் பிஜேபி பேசுகிறாங்க. இப்போ இவர் பேச வரும்போது நான் சொல்ல வராத நீங்கள் நுனிப்புள் மேஞ்ச மாதிரி எதையும் மேயாமல் முழுசாக படிச்சுட்டு வாங்க. அதோட ஹிஸ்ட்ரி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு லீடராக வரீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கை குழந்தை தூக்கிட்டுலாம் வந்து பார்க்க வந்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானது. அதனால் அப்படிலாம் வந்து எப்படி சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்து பேசணும். இல்லை ஏதோ நீங்கள் புதுசாக சொல்ல போகிறீங்க செய்ய போகிறீங்கன்னு ஒரு கூட்டம் கிளம்பி வருது அப்படின்னா எதுவுமே தெரியாமல் நுனிப்பில் மேஞ்ச மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பேசுகிறீங்கன்னா தப்பு. நீங்கள் முழுசாக படிங்க. கதை திரைக்கதை வசனத்தை நீங்கள் தேட்டரில் பேசுகிறதுக்கு முன்னாடி படிக்கிறீங்களா, இந்த ஒரு ஹிஸ்ட்ரி படிங்க. அது 10 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ அந்த ப்ரோங்கிறீங்க வார்த்தைக்கு அந்த தற்கொலை ஒரு முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அங்கிள்ங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அதாவது வெளிப்பார்வைக்கு நீங்கள் ஒரு தலைவராக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களே ஒரு கூட்டம் தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் வந்து பின்னாடி வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சரியாக சொல்லணும். நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா டிஎம்கேவோட பி டீம் தான். இப்போ இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது நான் தான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இப்போ இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இதே குற்றச்சாட்டு தானே டிஎம்கே பேசுகிறாங்க. இந்த டிஎம்கே இதை தானே பேசிட்டு இருக்கிறாங்க, நீட்டை ஒழிக்கணும். நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின், டாஸ்மார்க் வழக்கு அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க. எல்லாமே வந்து நிலுவையிலாம் இல்லை, எல்லாமே கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, எல்லாமே ப்ராக்ரஸில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவில் நீதிமன்றங்கள் அதாவது ஒரு கேஸோட சராசரி ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்குது. இந்த நேரங்கள் குறையணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதுதான் அந்த டிலேங்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு கேஸுக்கு சராசரியாக ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா வந்து அது அதிகம் தான். ஸோ அந்த டிலேக்குள்ளே தான் இது வருங்கிறத என்னுடைய கருத்து. அவர் இன்னும் நிறைய படிக்கணுங்கிறத விட பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், தற்கொலைத்தனமாக பேசக்கூடாது அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இவங்க பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க முன்னாடி இருக்கிறவங்க என்ன தோணுன்னா, ஓஹோ கச்சத்தீவை இவங்க தான் மீட்கல போல, ஒரு நீட்டு இவங்க தான் ஒழிக்கல போலங்கிறதா. ஏன்னா அவங்க அதிகமாக ஏன்னா இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நம்பி வர்றாங்க. ஆனால் இவர் சொல்கிறது தப்பாக இருக்குல்ல, இவர் முட்டாள்தனமாக தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை அவர் படிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணம். படித்தா அவரோட அவர் நாலேஜபிளாக இருக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும்னு நாலேஜபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா அதை நம்ம பதில் சொல்லலாம். அதில்